வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பேன்கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிடுங்க. இதோட ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம மாவெல்லாம் சேர்க்க போகிறோம். அதை சலித்து சேர்க்கணும். அதனால் ஏதாவது ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சலிச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட நான் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துருக்கனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும் போது முட்டை வாடை கொஞ்சம் கூட வராது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேன்கேக்ஸ் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இது திக்காகவும் இருக்கணும், அதே சமயம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிலையும் இருக்கணும். அந்த மாதிரி இது ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஊற்றும் போது உங்களுக்கு எல்லா பேன்கேக்ஸும் ஒரே அளவாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து மேலே ஓட்ட ஓட்டையாக வரும். ஸோ இப்படி வந்தோடனே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இதில் அடிஷ்னலாக ஆயிலோ பட்டரோ சேர்க்க வேணாம். பட்டர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் இதுக்கு நீட் இருக்காது. ஈஸியாகவே உங்களுக்கு எடுக்க வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரிஜினல் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட அதை சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேன்கேக்ஸோட ஹாட் சாக்லேட் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான காம்போவாக இருக்கும். இது ஒரு சூப்பரான மவுத் வாட்டரிங் ரெசிபி. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான ஈஸியான ரெசிபியை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். பேன்கேக்ஸ் லவர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு டிலைட் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.